ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். அதனால் பாய். 꽃향기만 남기고 갔단다. 꽃향기만 남기고 갔단다. தீபக் ரோச்சர், ஷாரோன் பீவி, நீங்கள் இருவரும் இறைவன் திருமுன் திரு அவை முன்னிலையில்
Shower your blessing, Christ our holy groom. Shower your grace, shower your blessing, Christ our holy groom. Grace eternal, grace you are, groom eternal, groom you are. Grace eternal, grace you are, groom eternal, groom you are. Mighty King you are, holy God you are. Eternal, faithful, glorious, truthful, all powerful, Father of fathers, God of Abraham. Shower your grace, shower your blessing, Christ our holy groom. திருமணம் என்னும் அடையாளத்தை முறையாக நிறைவேற்றி இறைவனின் அருளை பெற ஆலயத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். உங்களோடு இன்று திரு அவையும் மகிழ்கிறது. இறைவனின் திருமுன் பக்திரு வருக என உங்களை அன்போடு அழைக்கின்றோம். Shower your grace, shower your blessing, Christ our holy groom. Shower your grace, shower your blessing, Christ our holy groom. On the bridegroom, on the bride, on the bridegroom, on the bride, on your chosen ones, on these precious ones. Shower your godliness, wisdom and endless life on all who love the truth, on all who praise your name. Oh, eternal God. Shower your grace, shower your blessing, Christ our holy groom. கிறிஸ்துவின் மூலியமானது சகல தீப
இவர்களை உலகிற்கு கையெழுத்து திருமணம் முறையாக இன்று ஆவுடையத்திற்கு நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒரு உரிமையாளர்களாக உறவுகளாக நாம் நிறுவனர்களாக நம்முடைய திருமணத்தில் நாம் சந்திக்கிற ஆங்கிலங்களை இருக்கிறார். நாம் அன்றாடத்திலே சந்திக்கிற பிரச்சனைகளை கூடாது என்று இவர்களுக்காக பிள்ளைகளுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் நல்லது பலனோடு ஆகிய என்று நாம் இருக்கிறோம். எல்லாம்
இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைந்ததை மனிதர் பிரித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் இன்று திருப்பலிக்கு வந்திருக்கிறோம் என்றால் இந்த திருப்பலி ஒரு குடும்பத்திற்காக, செல்வனாக செல்வியாக தீபக் ஷாருக் இவர்களை கடவுள் என்று ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். திருமணத்திலே இன்று சிறப்பாக இவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அன்று ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்த இறைவன், ஆபிரகாம் சாராளை ஆசீர்வதித்த இறைவன், யாக்கோபு ராக்கேலை ஆசீர்வதித்த இறைவன், தாவீது பத்சாவை ஆசீர்வதித்த இறைவன், யோவாசு ரூத்துவை ஆசீர்வதித்த இறைவன், செக்கரியா எலிசபெத்தை ஆசீர்வதித்த இறைவன், யோசேப்பு மரியாளை ஆசீர்வதித்த அதே இறைவன் இன்று இந்த மணமக்களை ஆசீர்வதிக்கிறார். வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுடைய சடையில ஒரு மேஜிக் இருக்கு. என்ன மேஜிக் பார்ப்போம். நீங்க சடை பின்றப்ப, சடை பின்னி வெளில தங்குறப்ப எத்தனை முடிய, எத்தனை பின்னலா இருக்கு வெளியில இருந்து பார்க்குறப்ப எத்தனை பின்னல் இருக்கு? பெண்கள் தலை சேர்ப்பீங்களா இல்லையா? 3. எங்களுக்கு பார்க்க 2 தான் தெரியும். அப்படிதானே? வெளியில பார்க்கறது 2 தான் தெரியும். அப்ப தலை செய்வதற்கு என்ன தேவை? முதல்ல தலை செய்வதற்கு என்னமா தேவை? முதல்ல முடி தேவை, அப்புறம் தான் சீவு. அப்ப சீவுறப்ப இது பெண்களுக்கு இருக்கின்ற ரகசியம். அவங்க 3ஆக எடுப்பார்கள், ஆனால் வெளியில் தெரிவது 2. அதே போல கடவுள் இந்த உலகத்துல இந்த இருவரையும் இணைக்கிறார் என்றால் அந்த 3ஆவதாக கடவுள் இருக்கிறார். வெளியில 2 பேர் தான். கடவுள் என்று இவர்களை இணைக்கிறார். கடவுள் நேராக இந்த பிள்ளைகளை அச்சிக்கிறார். பார்த்து பார்த்து, பேசி பேசி, யோசித்து யோசித்து நாம் பல்வேறு விதமான காரியங்களை முன்னெடுத்திருப்போம் திருமணத்திற்காக. இது நீங்கள் எடுத்த முடிவல்ல, கடவுள் தீர்மானித்தது. இரு மனங்கள் ஒன்று சேர பல மனங்கள், பல வார்த்தைகள், பல இடங்கள் அழைந்து கடவுளால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. தமிழ்ல ஒரு பாட்டு, 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் பேர் விளங்க வாழணும் என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த திருமண ஒப்பந்தம், இந்த திருமண பந்தம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? அன்பின் மையமாக, உறவின் மையமாக, வாழ்வின் மையமாக, ஒரு மகிழ்வின் மையமாக அமைகிறது. திருமணம் என்பது கடவுளின் பார்வையில் ஒப்பந்தம். எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறோமோ, அதே போல இந்த இரு பிள்ளைகளுக்கும் கடவுள் ஒரு கான்ட்ராக்ட் போடுற நமக்கும் தான். இங்கிருந்து நீயும் போக முடியாது, அங்கிருந்து நான் வர முடியாது என்ற ஒரு நிலையிலே கடவுள் எப்படி செய்கிறார்? சீனாய் மக்களுக்கு சொல்வது போல தொடக்கம் சொல்லுது, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். கடவுள் திருமணம் எப்படி பண்றாரு? மக்களோடு செய்கிறார். நீதான் என்னுடைய மக்கள், நான் தான் உன்னுடைய கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லை. கிறிஸ்தவத்துடைய நம்பிக்கையை, கிறிஸ்தவனுடைய இது மனிதக்காக திரைப்பட பாடம். அதையும் தாண்டி புனிதமான திருமணம் என்பது ஒரு புனிதம் வாய்ந்த கடவுள் இணைக்கிறார். நம்ம நினைக்கலாம், நாம் அறியாத நிலையில் இரு பிள்ளைகளும் இரு மனங்களும் ஒன்றிணைய போது அதை உள்வாங்கக்கூடியவர்கள் நாம் சுற்றிருக்கிறோம். முன்னாடி நம்ம நினைச்சிருக்கலாம், அடுத்த என்ன செய்ய போறோம், போட்டோ எடுக்கலாமா, நீங்க உள்ள பார்க்க போறோமா, அவ்வளோ பார்க்க ஒரு 2 நாள் தூக்கமே வராது. ஏன்னா உங்களெல்லாம் பார்த்து ஒரு எல்லாத்தையும்
இந்த இருவரும் அந்த சமத்துவ நிலைக்கு, கடவுள் அறிவித்த அந்த சமத்துவ நிலைக்கு நல்ல முயற்சிக்கிறார். அப்படி என்றால் அந்த ஆசீர்வாதம் எந்த நிலைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும்? இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த வாக்கியத்தை நம்ம எல்லா நேரத்திலையும் கடைபிடிக்கிறோமா? மனைவிகள் உதவி செய்வாங்க. மனைவி உடம்பு சொன்ன யார் உதவி செய்வா? தொடக்கத்தில் பார்க்கும்போது ஒரு தாய்க்கு மகனா, சகோதரனாக, தலைவனாக, அக்காவாக, தந்தையாக இருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய பொறுப்பு. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக, பாட்டியாக இருக்கிறது வாழ்கிற வரைக்கும் நமக்கு கடவுள் அறிவித்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. மகனாக இருக்கலாம், அதே வருஷம் என்ன சொல்லிருக்கலாம், ஆனால் ஒரு கணவனாக, தந்தையாக நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நாம் மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இங்கே வந்திருக்கிறோம். சொன்னா நம்ம எல்லாரும் gift கொடுக்கலாம். போன மொழி வச்சது மாதிரி 1000 ஒரு 1000 எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இது வந்து நம்முடைய தமிழகத்தில் நாம் கொடுப்பதை ஒரு உங்கள் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இறை மக்களிலும் உங்கள் அன்பை ஆண்டவர் திருப்பி காத்திடுமாறு விரும்புகிறீர்கள். உங்கள் அன்பை சிறப்பாக ஆசிரிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமணிக்கிறார் என்றால் இப்பொழுது திருமணம் வழியாக உங்கள் மீது அலுவலம் நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணமாயிருக்கும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றும் உங்களுக்கு ஆசிரிக்கிறார். எனவே உங்கள் விருப்பத்தையும் சம்மதத்தையும் அறிந்து கொள்ள திரு அவையின் பெயரால் உங்களை விரும்புகிறேன். தீபக், ரோஜர், ஷாரோன், பீவி, நீங்கள் இருவரும் முழு மனச்சும் சமூகத்தில் எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைகளும் திரு அவையின் சட்டத்துக்கும் ஏற்றபடி வளர்க்கிறீர்களா? நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் குழந்தைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். தீபக் ரோஜர் என்னும் நான், ஷாரோன் பீவி என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஷாரோன் பேபி என்னும் நான், தீபக் ரோஜர் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் அறிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய்ப்படுத்துவாராக. இறைவன் கிடைத்ததை மனிதன் இருக்காதவர்கள். கையில் பிடிச்சு ஆண்டவரே, அடியார் இவர்களையும் இவரது அன்பையும் ஆசீர்வதித்து கொள்ளப்படுத்தியர்களும் இந்த திருமாங்கல்யம் இவளுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆண்ட அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஷாரோன் பேபி என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்ளுங்கள். தீபக் ரோஜர் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக
இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
தவிக்கு தவிக்குது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி பட்டிக்கும் புத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி பட்டிக்கும் புத்திக டம் டம் சற்று பார்த்து கடவுளை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். நாம் உட்கார்ந்தே ஜபம் செய்யலாம், எல்லாம் உட்கார்ந்துருக்கலாம். சற்று பார்த்து கடவுளை நோக்கி ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபை ஏற்றுக்கொண்டு நாம் தேவனே கிருபையாக நன்றி செலுத்துகிறோம். கிருபை வைத்து அவரோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல் பாடுவோம். இப்போது உங்களோட மாணவர்களை வாழ்த்துக்கள் தருகிறோம். மாணவர்கள் எங்களோட தீபத்தோடு அவர்கள் பேசுகிறாங்க. ராபர்ட் லைன் தீபத்தோட அவங்க மேலும் ராபர்ட் வாங்க.
பேசுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அது மாலை இருக்கு. அந்த மாலையே எப்படி ட்ரையல் பண்ணி அந்த மாலை எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் மாற்றிக்கிறாங்க. அருமையிலிருந்து இரண்டாம் இப்பொழுது அணியிருக்கின்ற இந்த மாணவர்களாக கொண்டாடுகிறோம். அதை ஒரு சடங்கு உணர்வுகளை அதை அறிவிக்கின்ற தன்மையை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொருவருடைய எல்லா உணர்ச்சிகளையும் நீர் மையமாக இருந்து நம் பாதைப்படியாக வெளிப்பட வேண்டுமாய் இதை வந்து இயேசு கிறிஸ்துவிலே வேண்டுகிறோம் என்ற அன்பை நான் ஆமென். Thank you, Raya. Okay, இந்த வாரத்துக்கு முன்னாடி நம்ம எட்டுமையா வந்து திருப்பமாக அருமையான திருமண வருடத்திற்கு வந்துள்ள இயேசு கிறிஸ்துவை இங்கே வந்துள்ள அருமை ஆயர்மார்களுக்கும் இங்கே வந்துள்ள உறவினர்கள், குறிப்பாக கேரள மாநிலத்தில் வந்துள்ள பெண்ணுடைய உறவினர்கள், மாப்பிள்ளையுடைய உறவினர்கள் மற்றும் அவரோடு பணியாற்றுகிறவர்கள், அவரது நண்பர்கள், பெண் மாப்பிள்ளை இவருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக வரவேற்று வணங்கி இப்பொழுது மாப்பிள்ளையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வருகிறேன். நான் மாப்பிள்ளையுடைய தாயார் திருமதி கிரேஸ் அவர்களுடைய மூத்த சகோதரர். நான் மயிலாடுதுறையில் உள்ள கல்வி துறையிலே பள்ளியில் தலைமையாசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தம்பி தீபக் ரோஜர் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் புத்தி கூர்மையுடையவர், எதையும் விரைவாக புரிந்து கொள்பவர், மிக சிறந்த முறையிலே மற்றவர்களை, குறிப்பாக மூத்தவர்களை ரொம்ப மரியாதையாக நடத்துபவர். இப்படிப்பட்ட அருமையான நட்புறங்களை உடையவர். அவர் எவ்வளவு பொறுப்பானவர் என்று சொன்னால், அவர் தந்தையானவர்கள் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது அவர் வெளியில் வாழ்ந்ததாக தெரியும். அவர் இருக்கும் பொழுது இவரும் இந்த கம்பெனியில் வேலைக்கு போயிட்டார். 2 பேரும் இந்த வேலைக்கு போனாங்க. அன்றைக்கு ஆற்றுகின்ற ஒரு அருமையான பெற்றோர்களுக்கு ஒரு அருமையான செயல்பாடு. ஒரு பையன், ஒரு ஆண்மகன் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது
அந்த வகையில் அவங்க பெற்றோர்கள் மகிழ் வகையிலே அவங்க அப்பா இருக்கும் பொழுதே அவர் அந்த பணிக்கு சென்று அவர்களை மகிழ்வித்தவர், மிகவும் பொறுப்பானவர். இது அருமையான தம்பி ஒவ்வொரு முறையும் எங்களாலும் அறிவிக்கப்பட்டு எங்கள் ஊருக்கு வருகின்றபொழுது எங்களோடு மிகவும் அன்பாகவும் அருமையாகவும் பழகுவார். மிக சிறந்த முறைகளை மரியாதை கொண்டு மிகவும் அருமையாக செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவருக்கு தகுந்தாற்ப ஒரு பெயர் சிறந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் அமைந்துள்ளார். கடவுளால் இது நிகழ்வது என்ற வார்த்தை மிகவும் பொருத்தமாக இங்கே இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கிறது. அவர்கள் அருமையான ஒரு பெண், ரொம்ப வயசு கேட்ட அல்லது சுத்தியான பெண், நல்ல அருமையான பெண். நான் பார்த்தவங்க அவங்க சரி, அவங்க உற்சாக உறவினர்கள், அவர்கள் படைகிற முறை எல்லாமே அருமையான ஒரு தெய்வத்துக்கு ஏற்று ஒரு மணமகனை ஆண்டவர் அளித்துள்ளார். அதற்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பெற்றோர்களுக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி செலுத்தி முடிக்கின்றேன். நன்றி. அவங்களோட தாய்மாமா ஞாபகம் மாமா அவங்க அப்பா வந்து எனக்கு இருக்காரு. அந்த தம்பி வந்து இருக்காரு. அவங்க தெரிஞ்சு பண்ணா நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொடுத்தவங்க அவ்வளவு பேச முடியாது. இப்போ வந்து ஆற்றலை அன்பை அனைத்து ஆண்டவரை வந்து நிலைத்திருக்கிறது. என்றே கடவுளுடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நிலைத்திருக்கிற போது இறைவன் ஆவலாக நிறைவாக உல்லாசத்தை வருகின்றார். அந்த அன்பு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர் வித் காட். கடவுளுடைய அன்பிலே கடவுளுடைய உறவினை நிலைத்திருக்கவும் அந்த உறவின் அடிப்படையில் இவர்களுடைய பெற்ற உறவும் அவர்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்தார் உறவினை உறவு ஈர்ப்பு நிலைத்திருக்கிறது. இறைவனை எப்போதும் இருக்கிறது. ஆண்களின் உறவை நிலைத்திருக்காக அன்று சொல்றார். கடவுள் உறவு சொல்லுகிற போது கடவுளுடைய கட்டளையை சொல்லுகிற போது கடவுளை முதல் கட்டளை அன்பின் கட்டளை ஆதரவு கட்டளை
முதலாவது இயேசுவை அதாவது ஆண்டவரின் அன்புகள், இரண்டாவது கப்பல் எடுத்து God, then you have to love the people. அந்த மாதிரி செஞ்சுக்கிற போது அடுத்தது ஆண்டவர் ஆசிரியை பகிர்ந்து வாழ்கிறார். To share your blessing which God given to you, you have to share with each other. After you yourself also receive to share the blessing of other people living under the okay. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்டப்பட்ட ஆசிரியர்களை பகிர்ந்து வாழ்ந்து அற்புதம் உங்களுடைய பெற்றோர்கள் இந்த சமுதாயத்தில் பாட்டு மக்கள் அப்படிப்பட்ட இறை அன்பிலும் அவர்களாலே இறையிலும் இறை ஆசிரியர் கேட்டு பகிர்ந்து வாழ்க்கப்பட்டது உங்களுடைய வாழ்வு நலமான வாழ்வாக அனைத்து ஆசிரியர்களை பெற்ற வாழ்வாக அநேகத்தை பார்த்து என் குதிரையை போராட்டத்தில் பார்த்துக்கூட இந்த நாளில் நம்மளுக்கு மக்கள் இந்த எழுத குதிரைகளை இந்த உறவை சேர்ந்து வாழ்வதற்கு நான் நம்பிக்கை அவரை பார்க்கிறேன். அடுத்தது ஒரு முக்கியமான ஒன்றாம் தேங்க்ஸ் தீபகம் சித்தப்பா அன்பின் நல்ல கடவுளை இந்த நாளில் சுவாமி உங்களுடைய அளவிலான குடும்பமாக இணைந்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த குடும்ப இணைப்பிற்கு இதுக்காக அவர்கள் வழிநடத்த எல்லா தயவுகளுக்காக நன்றி செலுத்துவோம் சாமி. இன்றைக்கு ஒருவருக்கு வாக்குறுதி இணைந்திருக்கிற இணைப்பில் அவர் நீடித்து நிற்பதற்கும் நாட்டில் நிலைத்திருக்கிறவர்களும் இப்பத்தும் வாழ்விற்கும் சிறப்பும் சிறுவர்களும் எல்லா நிலையிலும் ஒருவரை ஒருவர் சார்ந்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட அனுபவிக்கிறவர்களாலும் குடும்பத்திற்கு தேவையான சகல செல்வங்களையும் அவர் பெற்றுக் கொள்ளுங்கள் சாமி. தொடர்ந்து குடும்பத்தினுடைய பெரியவர்களும் சமூகமும் அவர்களுக்கு பாதுகாப்பும் அவர்களுக்கு வைத்திருப்பதாக இருக்கிற அவர்களை திருநிற்க வேண்டுமாய் இதை இயேசு கிறிஸ்துவின் வேண்டுவோம் எங்கள் அன்பு நல்ல கடவுளே. ஆமென்.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு மனதிலே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல காரியங்களுக்காக ஏதேனில் திருமணத்தை உண்டாக்கிய தேவனே, ஏதேனில் திருமணத்தை உண்டாக்கிய தேவனே, தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நியமித்தீர் இருவரையும் ஒரு மனமாய் இணையவே. தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நியமித்தீர் இருவரையும் ஒரு மனமாய் இணையவே. இது கர்த்தராலே வந்த காரியம், மகிழ்ந்து களி கூறுவோம். ஆசீர்வதியும் எங்களை இத்திருமணம் நறுமணமாகவே. இத்திருமணம் நறுமணமாகவே. மனவாட்டி சபையாக மனவாளனை காணவே. மணவாட்டி சபையாக மணவாளனை காணவே. இரு மனமும் ஒரு மனமாக உம் ராஜ்யம் கட்டவே. இருமணமும் ஒரு மனமாக உம் ராஜ்யம் கட்டவே. இது கர்த்தராலே வந்த காரியம், மகிழ்ந்தே களி கூறுவோம். ஆசீர்வதியும் எங்களையே இத்திருமணம் நறுமணமாகவே. இத்திருமணம் நறுமணமாகவே.
கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொழிகின்றதே சந்தோஷ மலர்கள் மலரட்டுமே எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுதே இனியதோர் அன்பான இதயங்களே தேவனை நியமித்த நாள் இதுவே நம் கண்கள் ஆச்சரியப்படுகின்றதே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே இன்பத்தில் துன்பத்தில் இணைந்திருக்க வாழ்விலும் தாழ்விலும் சேர்ந்திடவே பிரபுவே இவர்களை ஆசீர்வதித்தீர் தேவனை இதற்கே நியமித்தீரே பரலோகத்தில் தேவரின் நியமித்ததை பூலோகத்தில் அதனை நிறைவேற்றினீர் கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத சாரு சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி குடுக்கும் கால பிரபு தோய் சாரு சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி குடுக்கும் கால பிரபு தோய் பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு பிபி
இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம். யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம். நில்லு கை புடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம். நீ ஒண்ணு நான் ரெண்டு நீ மூணு நான் நாலு இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு. மனசெல்லாம் அளவோட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு. ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு அன்ப கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரு சாரு யாரு தாராள பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாராள பிரபு தோய். சாரு சாரு யாரு தாராள பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாராள பிரபு தோய். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திக்கிச்சு வானந்தான். பொண்ணோட கண்ணோ மேல பத்திக்கிச்சு நானும் தான். நெருப்பா நீ இவள வரச ரோசா மணமா மூச்சில் கலந்த நாதஸ்வரமா காதில் நுழைஞ்ச இவளுக்குள் உக்காந்து மேளத்தை வாசிக்க வாயா வாயா வாயாயோ. மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம். சோடி சேர்ந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம். பூமி எல்லாம் ஓஹோ தோரணமே ஓஹோ தேவையில்லை இனி காரணமே. கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் இது காதல் கொண்டாட்டம்.
slip on a lip all go kamuka. in me, baby, come. ஜிமிக்கி ஜிமிக்கி பொண்ணு மினுக்கி 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 கண்ணு வருதே அலையாட்டம் வாக்கிங் வரும் சாக்லேட் சிலையாட்டம் அழகாட்டம் ஊருக்குள்ள ஏஞ்சல் நடமாட்டம் என்ன கட்டி இழுத்தவ நீதானே நானும் இப்போ உனக்கு ஒரு ஃபேன் தானே என்ன வந்து ஒரசுற சாக்குல உயிரில தாக்குற கலவர கோல் மீனே எக்கச்சக்க அழகனும் நீதானே கொஞ்சம் கொஞ்சம் பழகனும் நான் தானே அழக பறகிற கையில கரைகிற மயில அமுதத்தை தெளிச்சானே I'm a bonel. மேக்கப் பண்ணா நிலாவில் கர பொண்ணு உண்டாக்குது கண்ணாட்டி நீ தாண்டி உடையிற நான் இங்க உங்க வீட்டு நேம் பாட்டில் மாமனோட பேரங்க சோன பேரோட கட்டாகுது உன்னோட என் லைஃப் செட் ஆகுது உன் ஹார்ட் என்னோட ஹட் ஆகுது ஓடாதே உன்னால செட் ஆகுது டின்னருக்கு வா மொத்தம் ஒரு கப்பு டாக்டருக்கு ஒண்ணு குடி என்ன தப்பு கியூட் பண்ணி குறு குறு பாக்குற குறும்புல சாய்க்கிற எகிறது உன் ஹைப்பு I'm a bonel. என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெக்கம் தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள்
உன்னோடு காதல் சேர மூச்சு முட்டுதே இந்நாளும் கைகோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே சொல்லாத எண்ணங்கள் கொல்லாத ஆசைகள் உன்னாலை சேருதே வாரம் கூடுதே தேடாத தேடல்கள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெட்கம் தள்ள நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே போக போக ஏனோ நீளும் தூரமே மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும் இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும் நான் பகல் இரவு நீ கதிர் நிலவு என் வெயில் மழையே உன் கொடை அழகு நான் பகல் இரவு நீ கதிர் நிலவு என் உறக்கங்களில் நீ முதல் கனவு நீ வேண்டுமே எந்த நிலையிலும் எனக்கென நீ போதுமே ஒளியில்லா உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய் காதில் பேசினாய் மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய் கண்ணால் பேசினாய் 100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு பெண் உனை தேடும் எந்தன் வீடு நான் பகல் இரவு நீ கதிர் நிலவு என் வெயில் மழையே உன் கொடை அழகு நான் பகல் இரவு என் உறக்கங்களில் நீ முதல் கனவு நீ
ராசி என்ன சொல்ல மொத்தத்தால் என்ன கொள்ள கத்தாழ முல்ல முல்ல கொத்தோடு இல்ல இல்ல கொலையோடு அல்ல அல்ல வந்த புல்ல முந்தான துல்ல துல்ல ராசி என்ன சொல்ல மொத்தத்தால் என்ன கொள்ள புல்ல கத்தாழ முல்ல முல்ல கொத்தோடு இல்ல இல்ல கொலையோடு அல்ல அல்ல முந்தான துல்ல துல்ல ராசி என்ன சொல்ல மொத்தத்தால் என்ன கொள்ள கல்யாணம் 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 ஆசை நூறு கல்யாணம் 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 கூத்த பாரு பொண்ணு மாப்பிள்ள ஜோரு ஒன்னா சேருது ஊரு மைக்கு செட்டுல பாட்டு சேருது மனசு மாலைய போட்டு மைய பூசண கண்ணு வெக்கம் பேசுது நின்னு பையன் பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு கல்யாணம் 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 ஆசை நூறு கல்யாணம் 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 கூத்த பாரு மருதாணி வச்சது யாரு கையெல்லாம் சவுக்குது பாரு பச்சை இல பந்திய போட்டா மொத்த சனமும் தேடுது சோறு பங்காளி சண்டைய பாரு பத்தாது கோட்டரு பீரு ஏதாச்சும் சொல்லிடும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாரு கல்யாணம் கல்யாணம் ஆசை நூறு கல்யாணம் கல்யாணம் கூத்த பாரு கட்டு போட்டாக்கா கொஞ்சாதி திட்டுவா கல்லடி வாங்கினாலும் கட்ட பொம்மை போல நீயும் நிக்கணும் கோபத்தை மூட்டதான் கெட்டணும் ஊரெல்லாம் வீரமாக பேசினாலும் வீட்டில் வாய மூடணும் ஒரு வாட்டி அவ சொன்ன மறுவாட்டி கேட்காம சொன்னத செய்யணும் நில்லுன்னா நிக்கணும் சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சிங்கமா வாழ்ந்தாலும் வீட்டுக்குள் பஞ்சனும் அப்பப்ப கஞ்சனும் சிட்டாணி பறந்து வரணும் பட்டா அவ மனசை தொடணும் பட்டாவும் பாசம் படணும் அன்பனியும் அள்ளி தரணும் கட்டா வர காசும் பணமும் வந்தா அது போகும் தினமும் நட்டா நம்பிக்கை நடணும் செத்தாதான்டா கைய விடணும் கல்யாணம் 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 ஆசை நூறு கல்யாணம் கல்யாணம் ஆசை நூறு என்ற மேட சிமக்கி கம்மல் என்ற பெண் கட்டோடு போயே என்ற பெண் பிராண்டி குப்பி என்ற மா குடிச்சு என்ற மேட சிமக்கி கம்மல் என்ற பெண் கட்டோடு போயே என்ற பெண் பிராண்டி குப்பி என்ற மா കുടിച്ചു തീർത്തേ ഇവിടൊരു ചാകരയും വേലകളിൽ മൊത്തു വന്ന പോൽ ചിലരുടെ തോർത്തുകീറിപ്പോയ കാര്യം ഓർത്തു പോകവേ അലകളും കാറ്റിനു നീ കാതുകുത്താൻ പാടുപെടേണ്ട സടതര സേനാപതി വീര പടുകാമലോരുവ എന്റെ മേട ചിമക്കി കമ്മൽ എന്റെ പെൺ കട്ടോണ്ട് പോയ
காசு வாங்குறீங்கல்ல, வேகமாடியா. மஜாப்பா மஜாப்பா. இதா 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 இதா. ஏய் ரெடிடா வாடா. பாத்தி கம்மி. ஓகே. நிறுத்து நிறுத்து நிறுத்து. தூடா. உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? சத்தியமாக வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி. கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் இருந்து வச்சா, சாரப்பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு கோடு நெத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா, இம்மா தூண்டு வெக்கம் வச்சா, நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல, சுத்து பட்டு உர பார்க்க கண்ணு பொட்டு வந்த மல, தத்து பல்லு உரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்ச கட்டம் கட்டம் மல. ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு மொத்தட்டு வலிக்க கொஞ்சனுமே. அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு மொத்தட்டு வலிக்க கொஞ்சனுமே. வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே. நான் நித்திர 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 கேளுக்கு சத்திரமே சத்திரமே. கட்டு மல்லி கட்டி வச்சா, கல்ல கல்லதா பொட்டு வச்சா, சந்திரனில் ரெண்டு வச்சா, சாரா பாம்பு இழுக்க வச்சா, வச்ச கூட்டில் ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் கொட்ட வச்ச வாழை, உச்சி கொண்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்ட வாழை. ரஞ்சிதமே ரஞ்சிதமே
அலங்கார அள்ளி மேல ஆட போட்டு நின்னாலே அலங்கார அக்கா மக ஆட வந்தாலே அடகாத்து வச்சு முத்தம் வச்சு ஆட தந்தாலே மலமூத்து மூலிகையா முச்ச தந்தாலே ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப தேதி வைப்பாங்க மூணாங்க நாலாங்க நல்ல செய்தி வைப்பாங்க ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த கட்டுமல்லி கட்டி வச்சா கலகலகம் கொட்டு வச்சா சத்திரல் ரெண்டு வச்சா சாரா பாம்பு இடுப்ப வச்சா வச்ச பொட்டி உன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தி போட்ட வச்சவளே உச்சி கொட்டு நேரத்துக்குள்ள உச்சா கட்டம் தொட்டவளே ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ன முதட்டு வலிக்க கொஞ்சனுமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ன முதட்டு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நிக்கிற 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 வெளும் சித்திரமே சித்திரமே ரஞ்சிதமே தேவதைகள் தேவதைகள் உங்கள் புன்னகையால் மனம் வீசிருங்கள் வீசிருங்கள் வானத்தில் ராஜம் நீரிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் பந்தமும் பேரு சொல்லும் இந்த குடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன் யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும்
தப்பே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தாமும் பண்ணாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் வந்தாமும் பேரு சொல்லும் இந்த குடும்பாரிக்கும் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி உன்னோடு வாழ்வது ஆனந்தமே ஒவ்வொரு பொழுதிலும் பேரின்பமே தீராத தேவைகள் ஆனந்தமே இல்லைகள் எங்கில்லை பேரின்பமே காதலாட காதலாட காத்திருந்தேனே ஆசை நூலில் பாசப்பூக்கள் கோர்த்திருந்தேனே செய்யாத மாதவம் நீயே பொய்யாத பேரருள் நீயே ஓயாத தேன்மழை அதை ஏந்தவே புது பூமி செய்வோம்